சாம்பியன்களை வரவேற்பதற்காக மும்பை கடற்கரை சாலையில் திரண்ட மக்கள் அலை. வான்கடை மைதானத்தில் மின்னதிர கோஷம் எழுப்பி வாழ்த்திய ரசிகர்கள். கிரிக்கெட் வீரர்களை வரவேற்பதற்காக கூடிய கூட்டத்தில் சிக்கி பலருக்கு மூச்சு திணறல். காயமடைந்த 10 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தீவிரம். 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழிலாளர்கள் கட்சி கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தகவல். மக்களுடன் முதல்வர் மற்றும் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகள். அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. சேலம் அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் 9 பேர் கைது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இபிஎஸ் கண்டனம். கும்மிடிப்பூண்டியில் வீட்டை இடித்த அதிகாரிகளை கண்டித்து இளைஞர் தீக்குளித்து தற்கொலை முயற்சி. அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு ராமதாஸ், அண்ணாமலை கண்டனம். நூற்று 21 பேர் உயிரை பறித்த உத்தரப்பிரதேச கூட்ட நெரிசல் சம்பவம். 6 பேரை கைது செய்தது காவல்துறை. பாலியல் வழக்கில் முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு சம்மன். வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தொடரும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் அசாம் மாநிலம். 52 பேர் உயிரிழந்த நிலையில் 21 லட்சம் பேர் பாதிப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். பதவி பிரமாணம் செய்தார் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். மாஞ்சோலி சூழல் சுற்றுலாவுக்கு செல்ல இன்று முதல் மீண்டும் அனுமதி. நாள் ஒன்றுக்கு 10 வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என வனத்துறை கட்டுப்பாடு. விம்பிள்டன் 2வது சுற்றில் ஜோகோவிச் போராடி வெற்றி. மற்றொரு போட்டியில் நட்சத்திர வீரர் சிட்சிபாஸ் அதிர்ச்சி தோல்வி. காசாவில் குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.